அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ரிஷபராசியோட குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய முயற்சிகள் செய்யணும்னு ஆசை வரும். நிறைய தொழில் பயணம் பண்ணுவாங்க. இடமாற்றம் கூட ஏற்படும். தெளிவான சிந்தனையும் உண்டாகும். கடின உழைப்பு, நம்பிக்கை, விடாமுயற்சி இதெல்லாம் அவங்க செய்வாங்க. ஆனால் நிறைய குழப்பங்களும் ஏற்படும். நிறைய தடைகள் தாமதங்களும் ஏற்படும். அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால் இந்த டைம் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. மற்றும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உண்டாகும். பிரச்சனைகள் நீங்கிவிடும். ஏற்கனவே நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் இந்த டைம் நீங்கிடும். சில பேர் மேல் படிப்பு படிக்க ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது சிறப்பான ஒரு டைம்னு சொல்லலாம். ஏன்னா பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. சில பேர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. இது நல்ல காலகட்டம் தான். சேவிங்ஸும் நிறையா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய சேவிங்ஸ் திடீர்னு செய்வாங்க. திடீர்னு நிறைய நல விரும்பிகளும் இவங்களுக்கு உண்டாவாங்க. ஆனால் அது இவங்களுக்கு நல்லது செய்ய வரமாட்டாங்க. பிரச்சனைகளை மாட்டிவிட்டு ஓடிடுவாங்க. அதனால் மிகவும் கவனமாக, யார் என்ன சொன்னாலும் மிகவும் கவனமாக அது கரெக்டாக இல்லையான்னு யோசித்து தான் செய்யணும். நிறைய தடைகள், தாமதங்கள், அலைச்சல் உண்டாகும். தந்தை மகனுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் மற்றும் வேறுபாடுகள் நீங்கி தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா குழந்தை தள்ளி போயிருக்கும். சில தம்பதியருக்கு இப்போ அந்த வாய்ப்பு அந்த பாக்கியம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். மத குருமார்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் உண்டாகும். தங்கள் மூத்த மகளுக்கு வேலையும் திருமணமும் அமையும். அவர்கள் பக்தி பரவசத்துடன் காணப்படுவார்கள். பொலிட்டீஷியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் ஆதரவு உண்டாகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டைம் நிறைய வம்புகள் நடக்கும். சில லைட்டான பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். வீண் வாய் விட்டால் நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க கவனமாக இருக்க வேண்டியவங்க இளைய சகோதரிகளிடையும் மற்றும் வாழ்க்கை துணைவியாரின் பெற்றோர்களிடமும் சற்று சுமூகமான உறவை கடைபிடிப்பது நல்லது. ஏன்னா நிறைய கேஸ், வம்பு, வழக்கு கூட இவங்க சந்திக்க நேரிடும். இளைய சகோதரிகள் மற்றும் இவர்களிடையே கவனமாக இருப்பது நல்லது. கழுத்து மற்றும் தோள்பட்டை, கைகள் இதில் பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸ் இல்லைன்னா கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம். வேறொரு ராசியில் சந்திப்போம்.